என் கையில பிடிக்கிட்டு ஓடுற. ஐயோ Come on, let's go. வாங்க. உன்னை பார்த்தா தான் திருவாத்தா மாதிரி தெரியுது. அப்புறம் ஏன்டா கோழி தின்ன மாதிரி மூஞ்சுக்கிட்டு நிக்கிற? மூஞ்ச பாரு. ஏண்டி ஆஸ்பத்திரியில குழந்தைய கழுவும் போது மாத்தி தூக்கிட்டு வந்துட்டியா? ஒன்ன மாதிரியும் இல்ல என்ன மாதிரியும் இல்ல. உன் பேச்சையும் கேட்க மாட்டேன்றான், என் பேச்சையும் கேட்க மாட்டேன்றான் மூதேவி. ஏங்க பையனை போட்டு சும்மா திட்டுறீங்க? அவன் பாவம் அடிபட்டுட்டு வந்து நிக்கிறான், அதுக்கு வசனப்படானே. என்னது அடிபட்ட மாதிரி நிக்கிறான்? அதுக்காக நான் விஷனப்படணுமா? விஷனப்படுறது மனசுக்குள்ளே படணும். அதுக்காக விழா எடுத்தா கொண்டாடுவாங்க? இந்த பார், இதோ பாருடி, மீட்டர் 46 ரூபாய் இப்படி கிடைச்சு கொண்டாந்துருக்கான். என்னைக்காவது ஒரு நாளைக்காவது 4 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கான? அடிச்சது அடிச்சானுங்களே, கைய கால அடிச்சு ஒடிச்சிருந்தா வீட்டுல வச்சா சோறு போட்டிருப்பேன். அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. போகும்போதே சொன்னேன்டி, இந்த சுப்பிரமணிய மகன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெருவில் அலைய போறான்னு. அது ஒன்னதான் உன் மகன் உருப்படியா செஞ்சிருக்கான். காயப்படும்போது கிழிஞ்சிருந்தது, இப்ப தச்சிருக்குதே. என்னங்க அதிசயமா இருக்கு. என்னங்க தச்சது கரெக்டா இருக்கா?
தையலிட்டாள் ஒரு தையல், அந்த தையலில் வந்தது மையல். தையலிட்டாள் ஒரு தையல், அந்த தையலில் வந்தது மையல். நெஞ்சோடு நெஞ்சினை வைத்தாள், அன்பு நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். தையலிட்டாள் இந்த தையல், அந்த தையலில் வந்தது மையல். நெஞ்சோடு நெஞ்சினை வைத்தாள், அன்பு நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். தையலிட்டாள் இந்த தையல், அந்த தையலில் வந்தது மையல். தேவி, ஆபீஸுக்கு இன்னும் புறப்படல? இதோ ரெடி ஆயிட்டேன். குட் மார்னிங். ஏடா ஏதோ பேசணும்னு சும்மா உட்காந்துருக்க, என்ன விஷயம் சொல்ல? ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு என்ன வழக்கமா பாத்துக்கிட்டு இருக்கா. அவ வந்து திடீர்னு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்? டேய், உனக்கு ஒரு ஆம்பளை குட் மார்னிங் சொல்றது வேற, ஆனா உனக்கு ஒரு பொண்ணு குட் மார்னிங் சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இத பாரு, நாளைக்கு காலையில நீ தேவிக்கு குட் மார்னிங் சொல்லு. அவ பதிலுக்கு குட் மார்னிங் சொன்னா கண்டிப்பா அவ உன்னை லவ் பண்றா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். பெருங்கொண்ட ரசிக பெருமக்களே, எங்களது தி எக்ஸலண்ட் அசிஸ்டன்ட் பெருமை நடிக்கும் பழுவாளர்களின் நாடகத்தை கண்டு ரசிக்கிறீர்கள். நாங்கள் முன்பு கூறியபடி இந்த நாடகத்தின் ஆரம்ப நேரத்தில் நடந்த 10 குழுக்களில் பரிசயம் 247 செல்வி தேவி என்ற பெயருக்கு கிடைத்துள்ளது. இப்பொழுது தேவி அவர்களுக்கு எங்களது நாடக இயக்குனர் திரு ரவி அவர்கள் திருமாங்கலத்தை பரிசாக வழங்குவார்.